திருநெல்வேலி கோவிலிலிருந்து மதுரைக்கு கள்ளழகர் புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக அழகர் கோவிலில் இருந்து கள்ளழகர் வேடமிட்டு மதுரைக்கு புறப்பட்டார் சுந்தராஜ பெருமாள். வழி நெடுகிலும் கோவிந்தா கோவிந்தா பக்தி கோஷம் முழங்க கள்ளழகரை சர்க்கரை தீபம் ஏந்தி வரவேற்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் காத்திருந்து வருகிறார்கள். தென் திருப்பதி என்று அழைக்கப்படக்கூடிய மதுரை மாவட்டம் அழகர் கோவில் பகுதியில் உள்ள அழகர்மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா நேற்று முன்தினம் தொடங்கி 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெற உள்ளது. இதனை அடுத்து நேற்று முன்தினம் 2 நாள் நிகழ்வாக கோவிலில் திருக்கல்யாண மண்டபத்தில் மாலை நேரத்தில் தோலுக்கினியால் கோலத்தில் எழுந்தருளினார் கள்ளழகர். 3வது நாள் நிகழ்வாக இன்று காலை திருக்கல்யாண மண்டபத்தில் தோலுக்கினியார் கோலத்தில் எழுந்தருளினார். இதனை அடுத்து மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக மதுரைக்கு புறப்படான சுந்தராஜ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்னர் மாலை கொண்டப்ப நாயக்கன் மண்டகப்படியில எழுந்தருளிய பின்னர் தங்க பல்லக்கில் கள்ளழகர் திருக்கோலத்துல மதுரை நோக்கி புறப்படாகினார். கோவிலில் இருந்து புறப்படாகிய கள்ளழகர் கோவில் வெளிப்பிரகாரத்துல 18ஆம் படி கற்பனசுவாமி கோவிலில் எழுந்தருளினார். பின்னர் கள்ளழகர் மதுரை நோக்கி புறப்படாகியுள்ளார். மதுரையில் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் தங்க பல்லக்கில் எழுந்தருளிய கள்ளழகரை கோவிந்தா கோவிந்தா என்று விண்ணை முழங்க, அதாவது விண் அதிர பக்தி கோஷம் முழக்கமிட்டு கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தியபடி சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து பொய்கரைப்பட்டி, கல்லந்திரி, அப்பன் திருப்பதி, தமிழ்ந்தார் மண்டகப்படியில் நள்ளிரவில் எழுந்தருளுகிறார். இதனைத் தொடர்ந்து சுந்தராஜம்பட்டி மரபர் மண்டபத்தில் இருந்து அதிகாலையில் தங்க பல்லக்கில் கள்ளழகர் கோலத்தில் புறப்படாகி பின்னர் காலை 5 மணிக்கு மதுரை மாநகர் பகுதியான கடச்சினேந்தல் பகுதிக்கு வந்தடைகிறார். பின்னர் காலை 6 மணிக்கு அளவில் 3 மாவடி பகுதிக்கு கள்ளழகரை வரவேற்கும் விதமாக எதிர் சேவை என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து புதூர், ரிசர்வ் லைன், அவுட் போஸ்ட் பகுதியில இரவு 7 மணிக்கு மேல் அம்பலகார மண்டகப்படியிலுமா எழுந்தருளுகிறார். பின்னர் இரவில் தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடசலபதி திருமால் கோவில்ல கள்ளழகர் திருமஞ்சனமாகி தங்க குதிரை வாகனத்துல எழுந்தருள்வார். பின்னர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து பின்னர் தல்லாகுளம் பகுதியில் உள்ள 1000 பொன் சப்பரத்துல எழுந்தருளி தொடர்ந்து பல்வேறு படிகளில் எழுந்தருளுகிறார். அங்கு பக்தர்களுக்கும் அருள் பாலித்து வருவார். இதனை அடுத்து தல்லாகுளம் பகுதியில் உள்ள கற்பனசுவாமி கோவிலில் இருந்து புறப்பாடாகி பின்னர் வைகை ஆற்றில 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி அதிகாலை 5:35 மணி முதல் 5:55 மணிக்குள் வைகை ஆற்றுக்குள் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்துல எழுந்தருள உள்ளார். கள்ளழகர் இன்று இரவு புறப்படாகக்கூடிய தொடங்கி எதிர் சேவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் உள்ள 456க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் கள்ளழகர் எழுந்தருள்வார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் தரிசனம் செய்து செல்வார்கள். கள்ளழகர் முன்பாக ஏராளமான பக்தர்கள் கற்பனசாமி வேடமிட்டு தீப்பந்தம் ஏற்றி தங்களது நேர்த்திக் கடன்களையும் செலுத்துவர். ஏராளமான பக்தர்கள் தங்க பல்லக்கில் மதுரை மாநகருக்கு வரும் கள்ளழகரை எதிர் சேவை மூலமாக வரவேற்கும் விதமாக தண்ணீர் பீச்சடித்து வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளையும் காண முடியும். கள்ளழகர் புறப்பாட்டை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அழகர் கோவில் பகுதியில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வின் போது காலணிகளை தூக்கி எறிவது போன்ற அநாகரிகமான செயல்களில் ஈடுபட்டால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. கள்ளழகர் எதிர் சேவை மற்றும் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு, தீர்த்தவாரி ஆகிய நிகழ்வுகளில் பிரஷர் பம்புகளை பயன்படுத்தக்கூடாது எனவும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது. வைகை ஆற்றில் மே 1ஆம் தேதி எழுந்தருளுகிறார். மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக கள்ளழகர் தற்போது கோவிலிலிருந்து புறப்பாடாகி அவர் தற்போது வெளியே கோவிலுக்கு அந்த கோட்டை சுவர் பகுதிக்கு வரக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்களுடைய அந்த கோஷங்களும் விண் அதிர அவர்கள் முழங்கி வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது.